கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, இன்னைக்கு ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயமே உங்களுக்கு வந்து சேரும் என கர்த்தர் உங்கள் கருத்தை பிடித்து இருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. நீ பயப்படாதே, முதல் வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 13 சொல்லும், வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன். இங்கே உன் கையை பிடிச்சிருக்கிறேன், ஆனால் அங்கே சொல்ல தெரியுமா, உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறார். எல்லாருமே ஷேக்கன் பண்ணுறது தெரியுமா, வலது கை. யாரும் இடது கை கொடுத்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஷேக்கன் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வலது கையை பிடிச்சி உங்களுக்கு கைக்குலுக்கி சொல்கிறாரு, நீ போ, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படி? யோசுவா கிபியோனியருக்காக யுத்தத்துக்கு போகிறான். அந்த இடத்துல யுத்தம் பலத்த போது டைம் இல்லை. தேவன் யுத்தத்தை முடிக்க பண்ணுவதற்காக சூரியனே நீ ஆயிலவன் மேலும் சந்திரனே கிபியோன் மேலும் தரித்து நில்லுன்னு சொன்னார்ல. அப்போது 12 மணி நேரத்துக்கு மேலே அந்த யுத்தம் முடியது வரை சூரியனும் சந்திரனும் நின்ற இடத்திலே நின்றது. உங்களுக்காக உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிற கர்த்தர், உனக்காக நான் எதையும் செய்வேன். எசேக்கியாவை பாருங்க, எசேக்கியா எவ்வளவு நல்ல கர்த்தர். நீ என்னை செத்து போவா, அப்படியே போய் 15 வருடத்தை கூட்டி கொடுத்த கர்த்தர், அவனுக்காக 10 பாகை சூரியன் பின்னிட்டு போக செய்த கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்வார். ஏன்னா உங்களுக்கு சகாயம் செய்கிற கர்த்தர், உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர். இன்றைக்கு அதான் சொன்னேன், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயம் மட்டுமே உங்களுக்கு சொந்தம். யோசபாத் கர்த்தரை தேடினதால் அவன் அந்த 3 நாளை கொள்ளை பொருட்களை பெறும்படி ஜெயித்தான். எசேக்கியா கர்த்தரை பின்பற்றினான், ஒரு தூதனை கொண்டு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அப்படி இன்றைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும், உங்களுடைய எல்லா காரியங்களிலும், நீங்கள் போகிற இடம் எல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்து நன்மை செய்வார்கள். நல்ல தகப்பனே, ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள், நீங்கள் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. இங்கே கடுகளவும் சறுக்குதலுக்கோ ஆண்டவரை கீழே தள்ளுவதற்கோ யாராலும் முடியாது. மனுஷன் கீழே தள்ளிடலான்னு நினைப்பான், அவன் கீழே விழுவான். கர்த்தர் உயர்த்துவீர். ஆமான் மொர்தெக்காய் கீழே தள்ளணும்னு நினச்சான். மொர்தெக்காய் அரசனுக்கு அதுக்கு அடுத்த பகுதியில் உயர்த்தப்பட்டான். ஆமான் தான் வெட்டின குழியில் விழுந்தான். உங்களை கவலைப்படாதுங்க, அவங்க வெட்டுற குழியில் அவங்கள விழ பண்ணி கர்த்தர் உங்களை உயர்த்தி ஜெயம் எடுக்க கிருபை செய்வார் என்று வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.